நவராத்திரி பண்டிகையின் ஷைலபுத்ரி தேவியின் சிறப்பு வழிபாடு நாளை நடப்பதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நவராத்திரி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவும் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டத்துடன் சுதேசி மந்திரமும் இந்த நேரத்தில் புதிய சக்தியை பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் வளர்ந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை நோக்கிய நமது உறுதியை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றும் கூறி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி கோவிலுக்கு 11 வெண்பட்டு குடைகள் ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி கோவிலுக்கு வெண்பட்டு குடைகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருக்குடை ஊர்வலத்தை தர்மார்த்த ஸ்மிருதி ட்ரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் வேதாந்தம், அறங்காவலர் RRR கோபால் ஜி தொடங்கி வைத்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குடைகளை தரிசனம் செய்தனர். பிலிப்பைன்ஸில் ரஹாசா புயல் தாக்கியதால் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பிலிப்பைன்ஸின் வடகிழக்கு மாகாணங்களில் ஒன்றான ககாயானில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கடல் அலையின் சீற்றம் கடுமையாக இருந்தது. தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டது. தலைநகர் மணிலா உள்ளிட்ட பிற இடங்களில் அலுவலக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு லூசான் பகுதியில் நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன.